துன்பம் இல்லாம வாழலாம். இப்ப நான் சமீபத்துல உணர்ந்தது என்னன்னா, காலங்காலமா இது எல்லாம் உணர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நான் எனக்கு நெருங்கிய ஆண்மனைய உறவுகள்லாம் நிறைய நோய்வாய்ப்படுறதுனால, அதெல்லாம் பார்க்கும்போது, நம்ம இந்த வாழ்நாள் முழுக்க என்னைக்கு நமக்கு மரணம்னு ஒண்ணு வந்தாலும் அத பத்தி கவலை இல்ல. என்ன சன்மார்க்கம் இருந்து இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க. சன்மார்க்கனாலே அதோட நோக்கம் மரணமில்லா பெருவாழ்வு. ஆனா மரணமில்லா பெருவாழ்வு நம்ம கையில இல்லவே இல்ல. அது நாம் போகின்ற அந்த நல்ல வழியால், அதாவது தர்ம வழியால், ஜீவ காரியம் என்ற உயிர் இரக்கம் அந்த வழியால அது தன்னைத்தானே அருள் என்று ஒன்றாகி, அருளால் அது ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கூடிய அது இறை செயல், இயற்கை செயல். அது நம்ம தான் பண்றோம்ன்றது உண்மை இல்ல. அதனால அவங்க பெரியவங்க அருளாளர் காட்டுன அந்த வழியில, வள்ளலார் காட்டுன அந்த வழியில நம்ம அது பயணிக்கிறது தான் நம்மளோட கடமையே தவிர, மரணமில்லா பெருவாழ் நான் பெற போறேன்றது பார்த்தா, அது என்னோட வேலை இல்ல. அது இறைவனோட வேலை. அப்ப அவர் சொன்ன வழியில நான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல, அந்த உயிர் இரக்கம் அப்படின்ற அதுல நான் நீங்காம வாழக்கூடிய வாழ்க்கையில வாழ்றதுதான் அதுக்கான முதல் படி. அப்போ இந்த வாழ்க்கைய நான் நிம்மதியா வச்சுக்கணும்னா, என் உடம்பு நல்லா இருக்கணும். இந்த உடம்பு நல்லா இருக்கணும். உடம்பு நல்லா இருக்கத்தான் நான் என்ன உணவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த நேரத்துல சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எல்லாத்திலயும் கவனம் கொண்டு சாப்பிடறதுக்கான அறிவை நமக்கு கொடுத்திருக்காரு இறைவன். அந்த அறிவை கொண்டு நாம் இந்த வாழ்க்கையை நாம் விழிப்புணர்வோடு வாழ்வோமானால், நிச்சயம் நாம் வாழும் வாழ்க்கை நமக்கு மகிழ்ச்சியை தரும். அதாவது ஆனந்தம் என்ற சதா சந்தோஷம். எப்போதும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு சத்தியமாக நமக்கு கிடைக்கும். அதைதான் வள்ளலார் வலியுறுத்துகிறார். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிரிலும் பெற்றுவாங்க.